ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன் தான். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி அந்த பாடியில் மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது அந்த மோஷன் அப்படிங்கிறது அந்த பாடியோட மாஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லைட்டா இருக்குது அப்படின்னா நீங்க ஃபோர்ஸ் வந்து கம்மியா கொடுத்தாலே போதும், அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிடும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மாஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாஸோட அளவை விட, ஸோ அந்த பர்டிகுலர் மாஸுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் இருந்தால் அது நகரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம ரிஜிட் பாடின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரிஜிட் பாடி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹார்ட் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஷேப் அண்ட் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரிஜிட் பாடின்னு சொல்லலாம். அதாவது ரிஜிட் பாடி அப்படின்னா ஹாலோவெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயரில் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கொயரில் எல்லா பக்கமே வந்து மெட்டீரியலால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். அதுதான் வந்து ரிஜிட் பாடி அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த ரிஜிட் பாடி அப்படிங்கிறதுல நீங்கள் லோடு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் இதுதான் ரிஜிட் பாடின்னு எடுத்துக்கோங்க. இந்த ரிஜிட் பாடியில் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது ஒரு பக்கம் கொடுத்தாலுமே, இப்போ 4 சைடு கொடுக்குறீங்க, 4 சைடு இல்லாமல் ஏதாவது ஒரு சைடு நீங்க கொடுத்தாலுமே அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபோர்ஸ் கிடைச்சது அப்படின்னா அது ஸ்ட்ரெச் ஆகும், இல்லைன்னா கம்ப்ரஸ் ஆகும், இல்லைன்னா பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது அது கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் ஆகும். ஸோ டிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேப் அண்ட் சைஸ்ல இருந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அது பேர் வந்து டிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்க்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறத 2 விதமா பிரிக்கணும். ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்டை விட்டு வெளியில என்ன ஆகணும் அப்படின்னா ஆக்ட் ஆகணும். இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால நியூட்டனோட தேர்ட் லா படி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள இன்னொரு ஃபோர்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸா கிரியேட் ஆகும். அந்த சேம் ஆப்போசிட்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அதை ரெசிஸ்ட் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்க ஒன்று வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இல்லைன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இல்லைன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் நீங்க வந்துட்டாலே நீங்க ஃபோர்ஸ் அப்படிங்கிறத 2 விதமா பிரிச்சுக்கணும். ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கணும், இன்னொன்று வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கணும். இப்போ ஒரு ரிஜிட் ஸ்டீல் பார் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ லென்த்தியா இருக்கக்கூடிய ஒரு பார், ஸ்கொயரா இருக்கலாம், ஹெக்ஸகனலா இருக்கலாம், ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த ரிஜிட் ஸ்டீல் பார் வந்து டிஃபர்மேஷனுக்கு உட்படும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபிசியன்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடைச்சா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபர்மேஷன் ஆகும். ஸோ இப்போ நீங்க 3 விதமான ஃபோர்ஸை வந்து நீங்க கொடுக்கலாம். ஒன்று டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸஸை வந்து 3 வகையா நீங்க பிரிச்சுக்கலாம். இப்போதைக்கு என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்த டாபிக் உள்ள என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா டென்சைல், கம்ப்ரசிவ், ஷியர் ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நீங்க டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ நீங்க இந்த 3 ஃபோர்ஸ்ல டென்சைலா இருந்தாலும் சரி, கம்ப்ரசிவா இருந்தாலும் சரி, ஷியர் ஃபோர்ஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அந்த ரிஜிட் ஸ்டீல் பார் அப்படிங்கிறதுல அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது கண்டிப்பா என்ன ஆகும்னா டிஃபர்மேஷன் ஆகும். டிஃபர்மேஷன்னா என்ன? அந்த ஷேப் அண்ட் சைஸ்ல சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து டிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை பொறுத்து நீங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரிஜிட் பாடி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது இல்லையா? ஸோ ரிஜிட் பாடி வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, அது அப்படியே ரிஜிட்டா இருக்கும் அப்படிங்கிறதா இது வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. பட் வந்து இந்த இடத்துல நீங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஒரு சஃபிசியன்ட் ஃபோர்ஸ் கிடைக்கணும். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சிறுசாகவும் இருக்கும், பெரியதாகவும் இருக்கும். ஸோ சின்ன ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலே அந்த இடத்துல டிஃபார்மேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் வந்து பெரிய ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த அளவுக்கான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா மட்டும்தான் அங்க டிஃபர்மேஷன் நடக்கும்.
இப்போ உதாரணத்துக்கு நீங்க பிரிட்ஜில் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் இல்லையா, ஸோ பிரிட்ஜில் நீங்க அயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபோர்ஸ் அப்ளை ஆனது நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. சம்டைம்ஸ் வந்து இயற்கை சீற்றங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாலம் வந்து விழுக வாய்ப்பு இருக்கு. பட் வந்து நீங்க ஆக்சுவலா பார்க்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட லோட தாங்கும் இல்லையா. ஒரு 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 பஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பஸ்ல நீங்க 2 பேர் மட்டும் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 பேர் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னால ஏதாவது எஃபெக்ட் இருக்கா? கிடையாது. இப்ப அதே பஸ்ல 200 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 200 பேர் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகும்? அந்த பஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் வந்து மேபி டிஃபார்மேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புரியுதா? ஸோ அதான் இந்த இடத்துல ரிஜிட் பாடிஸ் அப்படிங்கிறது பர்ஃபெக்டா நீங்க ரிஜிட் பாடின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான அதாவது அந்த ஷேப் அண்ட் சைஸை மாத்துறதுக்கு தேவையான அந்த ஃபோர்ஸ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த ரிஜிட் பாடி வந்து டிஃபார்மேஷன் ஆகும். ஸோ அடுத்து பாருங்க சாலிட். ஸோ சாலிட்னா எப்படி சொல்லுவோம்? ஷேப் அண்ட் சைஸ் வந்து பர்டிகுலரா இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஷேப் அண்ட் சைஸ் வந்து இருக்கும், அதாவது டைமென்ஷன்ஸ். புரியுதா? ஸோ ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன்ஸ் வந்து அதுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமென்ஷனை சேஞ்ச் பண்றதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த இடத்துல மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்ல இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் எடுத்துக்கலாம். ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி வந்து ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் இருக்கு. இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் நோக்கி ஒரு கையில பிடிச்சுக்கிறோம், அதே மாதிரி கீழ் நோக்கி ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்றோம். அப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது இதோட லென்த் பாருங்க, இந்த மாதிரி ஒரு லென்த் அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து லென்த் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கும். ஸோ இனிஷியலா இருக்கக்கூடிய ஒரு லென்த்ல இருந்து இப்போதைக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் பிளஸ் டெல்டா எல் அப்படின்ட்டு புது டைமென்ஷன் வந்து உருவாயிருக்கும் லென்த்ல. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல லென்த் எல் அப்படிங்கிறது ஒரிஜினல் டைமென்ஷன், டெல்டா எல் அப்படிங்கிறது எவ்வளவு லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ நீங்க இந்த புல் பண்ணிருக்கீங்க இல்லையா 2 கையில, அதை நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் என்ன பண்ணும்? இனிஷியல் ஸ்டேஜுக்கு வந்துடும், அதாவது எல் அப்படிங்கிற இனிஷியல் டைமென்ஷனுக்கு அது வந்துடும். ஸோ இந்த இடத்துல 2 ப்ராப்பர்ட்டியை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த இடத்துல மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு வந்து எலாஸ்டிசிட்டியும் பிளாஸ்டிசிட்டியும் சொல்லியிருக்காங்க. நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. பிரிட்டில்னஸ் சொல்லலாம், டக்டிலிட்டி சொல்லலாம், என்டியூரன்ஸ் லிமிட் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்குனே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பார்த்தோம் இல்லையா, அதுதான். அதாவது இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கை நீங்க இழுத்துட்டு அதை வந்து அப்படி விட்டீங்க அப்படின்னா இனிஷியல் பொசிஷனுக்கு வந்துடும். அதாவது இழுக்கும் போது அதோட லென்த்ல சேஞ்சஸ் ஆயிருக்கும். நீங்க அந்த கையில பிடிச்சிருக்கக்கூடிய அந்த 2 எண்டையும் அப்படி ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் வந்து இனிஷியல் லென்த்துக்கு வந்திருக்கும். ஸோ இந்த எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி. ஸோ இந்த இடத்துல ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கை தான் நம்ம பாடின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி, இந்த எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? சம் லோட வந்து நீங்க அந்த ஆப்ஜெக்ட் மேல அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணிட்டு நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது இனிஷியல் ஷேப் அண்ட் சைஸுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க அப்ளை பண்ணியிருக்க ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ்க்கு வந்துருச்சுன்னா அதை எலாஸ்டிசிட்டின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த எலாஸ்டிசிட்டினால ஒரு டிஃபர்மேஷன் நடந்துச்சு இல்லையா. டிஃபர்மேஷன் என்ன? சேஞ்ச் ஆஃப் த டைமென்ஷன். ஸோ அதாவது ஷேப் அண்ட் சைஸ்ல சேஞ்சஸ் ஆயிருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம இந்த இடத்துல டிஃபர்மேஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு நீங்க டிஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும் அப்படின்னா ரப்பரை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ரப்பர்ல நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. அதாவது இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கை எப்படி இழுத்தீங்களோ அதே மாதிரி இழுத்துட்டு நீங்க அதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இனிஷியல் பொசிஷனுக்கு அந்த ரப்பர் வந்துடும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா ரப்பருக்கு எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ அயனுக்கெல்லாம் இல்லையா? அதே மாதிரி கோல்டு, சில்வர், அலுமினியம் இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலுக்குமே எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆனா ரப்பருக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அடுத்து பாருங்க பிளாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறதும் ஒரு வகையான மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி தான். ஒரு ஆப்ஜெக்டோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் இந்த பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறதும்.
இப்போ உதாரணத்துக்கு காப்பர் வயர் எடுத்துக்கலாம். ஸோ காப்பர் வயரை நீங்கள் இழுக்கிறீங்க, இழுத்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, அந்த லோடை வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகாது, ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராது. ஸோ அப்போ அந்த இடத்துல பிளாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ எலாஸ்டிசிட்டியை விட நீங்கள் லோடு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து பிளாஸ்டிசிட்டிக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்க, இந்த இடத்துல எதுக்காக இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஜினியரிங் டிசைன்ல இந்த எலாஸ்டிக் பிஹேவியர் ஆஃப் த மெட்டீரியல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. நீங்க எந்த ஒரு பொருளை டிசைன் பண்ணாலும் அந்த பொருள்ல நீங்க எடுத்துக்கக்கூடிய மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதுல நீங்க எவ்வளவு லோடு கொடுப்பீங்க அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இல்லையா. ஸோ லோடு அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா அதுல வெளியில கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் லோட தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா எக்ஸ்டர்னல் லோடு கொடுக்காத வரைக்கும் ஆப்ஜெக்டுக்குள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆக போறது இல்லை. ஸோ இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல் பார்ட்ஸை வந்து நீங்க டிசைன் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாஃப்டை டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம், கியரை டிசைன் பண்ண போறீங்கன்னு எடுத்துக்கலாம், இல்ல ஒரு வண்டியோட ஃப்ரேமை வந்து டிசைன் பண்ண போறீங்கன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த இடத்துல நீங்க எடுத்துக்கக்கூடிய மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு சில அப்ளிகேஷனுக்கு ஒரு சில மெட்டீரியல் மட்டும்தான் நீங்க எடுத்துக்குவீங்க. ஸோ அப்படி ஏன் அந்த மெட்டீரியல் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கொடுக்கக்கூடிய லோடை பொறுத்து தான் அந்த மெட்டீரியலை நீங்க கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இரும்பை தவிர வேற ஏதாவது மெட்டீரியல் போடுவாங்களா? இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல லோடை வந்து கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கக்கூடிய மெட்டீரியல் தேவைப்படுது. ஸோ இதனாலதான் நம்ம இந்த எலாஸ்டிக் பிஹேவியர் ஆஃப் த மெட்டீரியல் வந்து நீங்க இம்பார்ட்டண்டா படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் இருக்கு, அந்த ஏரோப்ளைனோட வெயிட்டை நீங்க வந்து கம்மி பண்ணணும், அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பர்டிகுலரா எவ்வளவு லோடு கேரி பண்ணும், அதே மாதிரி அந்த மெட்டீரியலோட பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த வேலையை நீங்க செய்ய முடியும். அதே மாதிரி இப்போ நீங்க கவனிச்சிருக்கீங்களா, ரயில்வே ட்ராக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ செக்ஷன்ல தான் இருக்கும், ஐ பீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரயில்வே ட்ராக் எல்லாமே வந்து இந்த ஐ செக்ஷன்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக்கை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஐ செக்ஷன்ல பார்க்கும்போது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா கேரி பண்ணும். ஸோ இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் வந்து தாங்கக்கூடிய அளவில் இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல ஐ பீம்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஐ செக்ஷன் தான் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த பில்டிங்ல ஐ செக்ஷன் தான் அந்த ஃப்ரேம் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த இடத்துல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் தாங்கக்கூடிய அளவுல இருக்கு அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ உங்களோட டிசைன் அப்படிங்கிற ஃபேக்டர்ல அந்த பொருளோட டைமென்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியமான ரோலா இருக்கு. அதே மாதிரி அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டா இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, கிளாஸுக்கு வந்து நீங்க கண்ணாடியை வந்து உடைக்க முடியும், அதே வந்து பிராஸை உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. ஸோ இந்த பிராஸ், காப்பர் இந்த மாதிரி மெட்டல்ஸை வந்து நீங்க உடைக்க முடியாது. பட் வந்து கிளாஸை வந்து உங்களால என்ன பண்ண முடியும்? உடைக்க முடியும். ஸோ எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிட்டில்னஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து கிளாஸுக்கு அதிகமா இருக்கு, பிராஸுக்கு வந்து கிடையாது. அதே வந்து கிளாஸுக்கு வந்து டக்டிலிட்டி கிடையாது, நீங்க இழுக்க முடியாது. புரியுதா? கிளாஸை வந்து நீங்க இழுக்க முடியுமா? இழுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகணும்? ஸ்ட்ரெச் ஆகணும். ஸோ அப்படி வந்து இந்த கிளாஸுக்கு அந்த டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி கிடையாது. பட் வந்து பிராஸ், காப்பருக்கெல்லாம் இருக்கு, மெட்டல்ஸுக்கெல்லாம் அந்த டிஃபர்மேஷன் டக்டிலிட்டி ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. புரியுதா? ஸோ இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிட் ஃபுல்லாவே எதெல்லாம் தேவைப்படும்னு கேட்டீங்கன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம டென்சைல் ஃபோர்ஸ், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ், இத்தனை விஷயங்களும் இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த யூனிட் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா டீஃபர்மேஷன் அப்படின்னா ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஆப்ஜெக்ட் ஷேப் அண்ட் சைஸ்ல சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகுறது பாத்தீங்கன்னா நிறைய வழிகள்ல சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு பாத்துக்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எந்த ஷேப்ல வேணாலும் இருக்கட்டும். நான் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை எடுக்கிறேன். ஸோ இதுல வந்து இந்த மாதிரி அழுத்துறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ டுவார்ட்ஸ் த சென்டர் பாயிண்ட் வந்து நீங்க லோடு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதோட லென்த் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி இதோட பிரெத் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும்.
அதே மாதிரி திக்னஸும் சேஞ்ச் ஆகும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி அந்த டைமென்ஷன்லாம் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறேன். ஸோ டிஃபர்மேஷன்னா டெல்டா எல் அப்படிங்கிறது இருக்கு, டெல்டா வி டி, டெல்டா வி, டெல்டா டி, இதெல்லாம் வந்து என்னென்ன வழியில சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது. எல்னா லென்த், டினா டயாமீட்டர், வீனா வால்யூம், டி அப்படிங்கிறது திக்னஸ். ஸோ இந்த டெல்டா அப்படின்னு போட்டோம்னா அந்த இடத்துல சேஞ்ச் இன் அப்படிங்கிற அர்த்தம். சேஞ்ச் இன் லென்த் ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் எழுதியிருக்கிறேன். சேஞ்ச் இன் லென்த் அப்படின்ட்டு டெல்டா எல்ல நீங்க சொல்லலாம். அதே மாதிரி டெல்டா டினா சேஞ்ச் இன் டயாமீட்டர், டெல்டா வினா சேஞ்ச் இன் வால்யூம், டெல்டா டினா சேஞ்ச் இன் திக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்க நோட்டேஷன் பாருங்க, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கேபிட்டல் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லோட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிக்மா அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இ அப்படிங்கிறது ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. கேபிட்டல் இ அப்படிங்கிறத யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த யூனிட் முடிக்கிறதுக்குள்ள நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ இந்த வீடியோவோட இன்ட்ரோடக்ஷனை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோர்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், டிஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி இந்த நொட்டேஷன்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக நீங்க பார்த்துக்கலாம்.